மையம் உலக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் முகவராக மாறியான ஒரு அரசாங்கம், சாடும் முஜிபுர் ரஹ்மான். விடுதலை புலிகளை காரணம் காட்டி தப்பிக்க பார்க்கும் பிள்ளையான், கதறி அழுதும் மறக்கப்பட்ட ரகசிய சந்திப்பு. தமிழர் பகுதியில் இரத்த கரையுடன் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்பு. மக்களை அச்சுறுத்தி வாக்கு வேட்டை நடத்தும் அனர் அரசு, வெளியான தகவல். காங்கோவில் சோகம், படகு தீப்பிடித்த விபத்தில் 50 பேர் பலி. பாகிஸ்தானில் போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. பயங்கரவாதிகள் தாக்குதல், நைஜீரியாவில் 51 பேர் பலி. வர்த்தக போர் தீவிரம், சீன பொருட்களுக்கு 245% வரி விதித்து ட்ரம்ப் அதிரடி. பற்றி எரியும் மத்திய கிழக்கு, இஸ்ரேலிய போர் நிறுத்தத்தை நிராகரித்த ஹமாஸ், தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டு தேசிய மக்கள் சக்தி தற்போது இஸ்ரேலின் முகவராக மாறியிருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டியமை தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட இளைஞர் எந்தவொரு பயங்கரவாத செயற்பாடுகளுடனும் தொடர்பற்றவர் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். ஆனால் அதற்கு முரணான கருத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகின்றார். எனினும் அந்த இளைஞன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜனாதிபதி கையெழுத்திட்ட பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனுக்கு பயங்கரவாத செயற்பாடுகளுடன் எந்த தொடர்பும் இல்லை எனில் எதற்காக வாராந்தம் குற்ற தடுப்பு பிரிவில் கையெழுத்திடுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டு தேசிய மக்கள் சக்தி இன்று அது தொடர்பில் மௌனம் காக்கின்றது. அக்கறை பெற்று போன்ற பிரதேசங்களில் விசா இன்றி இஸ்ரேலியர்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுவது குறித்து இந்த அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஜனாதிபதியின் கூற்றின்படி பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயற்படுவது மாத்திரமே தற்போது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. 6 மாதங்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் ஜனாதிபதியின் மாற்றங்கள் ஆச்சரியம் அளிக்கின்றன. பலஸ்தீன் என்ற பெயரை கூட உச்சரிக்க மறுக்கும் அளவுக்கு ஜனாதிபதி மாறியிருக்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவிய தன்னை இந்த அரசாங்கம் தண்டிப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கதறி அழுதார் என சட்டத்தரணி உதயகாமன் பில தெரிவித்துள்ளார். பிள்ளையானை சந்தித்தது தொடர்பில் நேற்று அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் மூலியாக பிள்ளையான் இருப்பதாக யாராவது சொன்னால் அது ஒரு நகைச்சுவை. ஏப்ரல் 10 பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களை பிள்ளையான் வெளிப்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார். ஏப்ரல் 12 மட்டக்களப்பைச் சேர்ந்த ஒருவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார். இருப்பினும் ஏப்ரல் 13 நான் பிள்ளையானை சந்தித்த போது அரசாங்கம் கூறுவது போல் தாக்குதல்கள் குறித்து இந்த நபர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு முன்னும் பின்னும் பிள்ளையான் தடுப்பு காவலில் இருந்ததால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அவருக்கு தெரிந்திருக்க வழியில்லை என்பது தெளிவாகிறது என உதய கம்மன் பில குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கடந்த ஏப்ரல் 9 அன்று பிள்ளையானை சந்திக்க முயன்றபோது குற்றப்புலனாய்வுத்துறை பிள்ளையானை அணுக அனுமதி மறுத்ததாக அவரது நண்பரான பிள்ளையானின் வழக்கறிஞர் தனக்கு தெரிவித்ததாக உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். இதன் பிறகு நான் பிள்ளையானின் குடும்பத்தினரை சந்தித்து தேவையான விவரங்களை பெற்றேன். பின்னர் நான் சிஐடியின் இயக்குநர் ஜெனரலை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிள்ளையானின் குடும்பத்தினரும் வழக்கறிஞர்களும் அவரை அணுக மறுக்கப்பட்டுள்ளதாகவும் இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் மீறல் என்றும் தெரிவித்தேன். நான் இப்போது பிள்ளையானின் வழக்கறிஞராக இருப்பதால் அவரை சந்திக்க வேண்டியிருப்பதால் எனக்கு அனுமதி வழங்கப்படுமா என்று நான் வினவினேன். எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுவிக்குமாறு சிஐடி இயக்குநர் ஜெனரல் தெரிவிக்கப்பட்டு அவ்வாறு செய்யப்பட்டதை அடுத்து பிள்ளையானை சந்திக்க எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதேவேளை இந்த சந்திப்பின் போது பிள்ளையான் உயிரை பணயம் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியதற்காக தனக்கு தண்டனை விதிக்கப்படுகிறதா என்றும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் தடுத்து வைக்கப்பட போகிறார் என்றும் கேள்வி எழுப்பி கண்ணீர் விட்டு அழுததாகவும் உதய கம்மன் பில மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
வவுனியாவில் இரத்த கரைகளுடன் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் பாவற்குளத்தின் அலைக்கரை பகுதியில் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக ஒழுக்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா விநாயகபுரத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஒழுக்குளம் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய சடலமானது நேற்று மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் கடந்த 14ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிருந்ததாக அவரது குடும்பத்தினரால் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தில் இரத்த கறைகள் படிந்துள்ளமையினால் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்றார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதையும் சரியாக செய்ய தெரியாது, பொய்யும் ஏமாற்றுமே தொடர்ந்து வருகின்றது. அரசும் ஜனாதிபதியும் மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். ஜேவிபி உறுப்பினர்களுக்கு மாத்திரமின்றி முழு மக்களுக்கும் சேவையாற்றுவதே ஜனாதிபதியின் பொறுப்பாகும். எமது நாட்டு மக்கள் ஜேவிபியையும் திசை காட்டியையும் ஆதரித்து ஆட்சியை வழங்கினர். வளமான நாட்டை கட்டியெழுப்புகின்றோம் என்று தெரிவித்தனர். ஆனால் இன்று இந்த அரசு முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்த எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ஆறுகளில் படகு போக்குவரத்து மக்களின் முக்கிய போக்குவரத்தாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு வடமேற்கு காங்கோவில் உள்ள மடான்குமு துறைமுக பகுதியில் இருந்து போலம்போ பகுதிக்கு ஒரு மோட்டார் படகு புறப்பட்டது. அந்த படகில் சுமார் 400 பேர் பயணம் செய்தனர். பண்டாகா பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென படகில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பயணிகள் உயிர் தப்பியதற்காக படகிலிருந்து அடுத்தடுத்து ஆற்றில் குதித்துள்ளனர். அப்போது துரதிருஷ்டவசமாக படகு ஆற்றில் கவிழ்ந்துள்ளது. இந்த கோர விபத்தில் படகிலிருந்து 50 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவார். சுமார் 100 பேர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டனர். காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். படகு தீப்பிடித்த விபத்துக்கு பெண் ஒருவர் சமையல் செய்ததே காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் விமானப்படைக்கு சொந்தமான திங்கி விமான தளத்திலிருந்து மிராஜ் ஃபீரோஸ் என்ற போர் விமானம் நேற்று புறப்பட்டுச் சென்றது. அந்த விமானத்தில் விமானிகள் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டனர். பெகாரி மாவட்டம் ரட்டாதிப்பா பகுதிக்கு மேலே பறந்தபோது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது. சிறிது நேரத்தில் விமானம் அப்பகுதியில் உள்ள வயல் பகுதியில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்துள்ளது. தரையை நோக்கி விமானம் பாய்ந்தபோது அதில் பயணித்த பைலட்டுகள் 2 பேரும் அவசரமாக வெளியே குதித்து பாராசூட் மூலம் தரையிறங்கியதால் உயிர் தப்பினர். லேசான காயமடைந்த அவர்கள் மீட்கப்பட்டு ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பிரான்ஸ் மிராஜ் 5 போர் விமானத்தின் தரம் உயர்த்தப்பட்ட விமானமான மிராஜ் வீரோஸ் 1970களில் பாகிஸ்தான் விமானப்படையில் இணைக்கப்பட்டு தொடர்ந்து பயன்பாட்டில் உள்ளது. மிக பழமையாக இருந்த போதிலும் இந்த போர் விமானம் பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய அங்கமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் பழங்குடியினைச் சேர்ந்த பயங்கரவாத குழு நடத்திய கொடூர தாக்குதலில் 51 பேர் பலியாகியுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் புலானி என்ற முஸ்லிம் பழங்குடியின குழு அரசு மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி வருகின்றது. இவர்கள் அந்நாட்டில் உள்ள மற்றொரு பயங்கரவாத குழுவான போகோ ஹராமிலிருந்து வேறுபட்டவர்கள். போகோ ஹராம் மேற்கத்திய கல்விக்கு எதிராகவும் இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்தவும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகின்றனர். புலானி குழுவினர் நிலங்களை கைப்பற்ற பல ஆண்டுகளாக வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2023 டிசம்பர் முதல் 2024 பிப்ரவரி வரை நைஜீரியாவின் மத்திய மாகாணமான புளோட்டாவில் 1336 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிளாட்டோ மாகாணத்தில் ஜிகே கிறிஸ்தவ பண்ணை குழுவினர் இருந்த பகுதிக்குள் புலானி குழுவினர் துப்பாக்கிகளுடன் நுழைந்து கண்மூடித்தனமாக சுட்டனர். இதில் 8 குடும்பங்களைச் சேர்ந்து 51 பேர் உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்தனர். அதன் பின்னர் அப்பகுதியில் இருந்த வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளையடித்துவிட்டு இந்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட நபர்களை உடனே கண்டுபிடித்து தண்டிக்க அதிபர் போலா தினு பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். சீன பொருட்களுக்கு இதுவரை 145% இருந்த இறக்குமதி வரியை 245% உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் அனைத்து நாடுகளுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளார். இதற்கான அறிவிப்பை ஏப்ரல் 2ஆம் தேதி அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ளார்.
பின் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்திய 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் வரியை நிறுத்தி வைத்தார். பேச்சு நடத்த முன் வராத சீனாவுக்கு மட்டும் வரி உயர்வில் விலக்கு அளிக்கவில்லை. மாறாக சீனாவுக்கான வரியை 145% ட்ரம்ப் உயர்த்தினார். பதிலுக்கு சீனா அமெரிக்கா மீது 125% வரி விதித்தது. ஸ்மார்ட் போன், செமிகண்டக்டர் எனப்படும் மின்னணு சிப்கள், கணினிகள் ஆகிய உயர் தொழில்நுட்ப பொருட்களுக்கான வரியில் இருந்து மட்டும் சீனாவுக்கு அமெரிக்கா விலக்கு அளித்துள்ளது. சீனா தன் உள்நாட்டு விமான நிறுவனங்களிடம் அமெரிக்காவிலிருந்து போயிங் மற்றும் பிற நிறுவனங்களின் விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்குவதை நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சீன பொருட்களுக்கு இதுவரை 145% இருந்த இறக்குமதி வரியை 245% உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீனாவின் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. காசாவில் உள்ள அனைத்து ஆயுதமேந்திய அமைப்புகளும் இஸ்ரேலிடம் சரணடைய வேண்டும் என்ற போர் நிறுத்த திட்டத்தை ஹமாஸ் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. காசாவில் 6 வார போர் நிறுத்தத்திற்கான இஸ்ரேலிய முன்மொழிவையும் ஹமாஸ் நிராகரித்துள்ளது. இந்த திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது இஸ்ரேலிய துருப்புக்களை வெளியேற்றுவதற்காகவோ எந்த உறுதிமொழியையும் அளிக்கவில்லை என ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் இஸ்ரேல் தனது ராணுவ தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்துள்ளது. இஸ்ரேலிய போர் நிறுத்த வரைவு திட்டத்தின்படி இந்த முயற்சி 45 நாட்கள் அமைதியை கோருகிறது. அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் ஒரு கட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்படுகிறார்கள். போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் நுழைய உணவு மற்றும் நிவாரணத்திற்கு ஈடாக இஸ்ரேலிய பணைய கைதிகளில் பாதி பேர் முதல் வாரத்திற்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று 12 அம்ச திட்டம் தெரிவிக்கின்றது. உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட முக்கியமான பொருட்களை இஸ்ரேல் 6 வாரங்களுக்கு மேலாக அந்த பகுதிக்குள் நுழைவதை தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.